வணக்கம் சொந்தங்களே. தமிழ்நாட்டின் சீர்மிகு சிறுதானியங்களும் மற்றும் பாரம்பரிய அரிசிகளும். இன்னைக்கு நம்ம வரகரிசியை பத்தி பார்க்க போறோம். வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களோட வழக்கு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரகரிசி நாம் தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழலாம் அப்படிங்கறத அதனோட பொருள். வரகரிசி நம்முடைய முன்னோர்கள் நிடுங்காலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள்ல பல சான்றுகள் இருக்குது. வரகரிசியில குறிப்பா நார்ச்சத்து, புரதச்சத்து, சில கனிமங்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வரகரிசியில இருக்கிற நார்ச்சத்தானது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த உதவுது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அப்புறம் அதிகமா கொழுப்பு இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இந்த வரகரிசியை தினமும் பயன்படுத்தலாம். இதுல வரகரிசியில ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடணும் அப்படின்னா பச்சரிசி, வரகுல இருக்கிற பச்சரிசியை வச்சு இப்போ வரகு வெண்பொங்கல், சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்ல வரகுல கஞ்சி வச்சு சாப்பிடலாம். நீங்க லஞ்சுக்கு வரகரிசி எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மல் சாதம் மாதிரியே அதை சமைச்சு கூட நீங்க ஏதாவது குழம்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கலவை சாதமா, ஒரு லெமன் சாதமோ, புளியோதரையோ, இல்ல ஒரு பிரியாணியாவோ இந்த வரகு புழுங்கல்ல சமைச்சு சாப்பிடலாம். வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம். இந்த வரகரிசி வேணும்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9842649540. இனி அடுத்த வீடியோல இன்னொரு அரிசியை பத்தி பார்க்கலாம். நன்றி. அன்புடன் தமிழ்.